கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்தின் ஒரு பகுதியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். தேவனை அறிவதே என்னுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த நாட்களில் அநேகர் உயர்வான இடத்துக்கு போகணும், ஒரு பெரிய அளவில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அநேக படிப்புகளை படித்து கொண்டு இருக்கிறாங்க. அநேக விதமான ஹார்ட் ஒர்க்கையும் முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அநேகருக்கு இந்த வேதத்தை படிக்கணும் அப்படின்னாலே அது ஒரு வேஸ்டான டைம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அநேகருக்கு ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னாலே அந்த டைமுக்கு நம்ம வேற ஏதாவது செஞ்சு நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அநேகருக்கு ஐக்கியங்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம இருக்கிறத ஒரு வீணான நேரமாக யோசிக்க, அதெல்லாம் வேஸ்டான டைம், அதெல்லாம் என்ன கிடைக்க போகுது, ஜெபம் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் வேஸ்டான டைம், அந்த டைமுக்கு நீ ஏதாவது வேலை செஞ்சுக்கோ, அந்த டைமுக்கு நீ ஏதாவது படிச்சுக்க அப்படின்னு அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை எப்படி யோசிக்கிறாங்க, அது ஒரு வேஸ்டான டைம்னு யோசிக்கிறாங்க. அப்படின்னு தான் இன்னைக்கு அநேகர் யோசித்து கொண்டு இந்த தேவனை அறியாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்போ நம்ம படிச்சா அல்லது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்ம உயர்வான இடத்துக்கு தான் போகலாமே, அப்போ அப்படிலாம் பண்ணுனா உயர்வான இடத்துக்கு போக முடியாதா, இந்த தேவனை அறிய வேண்டும் என்பது அவசியமாக தான் இருக்குதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறேன். பைபிள்ல 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபிக்கணும்னு போறாங்க. ஒருத்தன் பரிசேயனாக இருக்கிறான், ஒருத்தன் ஆயக்காரனாக இருக்கிறான். அந்த பரிசேயன் போய் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவன் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், நான் விபச்சாரக்காரன் அல்ல, நான் அநியாயக்காரன் அல்ல, நான் மற்ற மனுஷர்களை போல அல்ல, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், வாரத்துல 2 நாள் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், என்னுடைய எல்லா சம்பாத்தியத்திலையும் நான் உங்களுக்கு தசமமாக கொடுக்கிறேன், அதனால நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அப்போ அந்த பரிசேயன் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறான். அதனாலதான் அவன் அவனுடைய எல்லா வருமானத்திலையும் அவன் தசமபாகம் கொடுக்கிறான், அவன் ஜெபிக்கிறான், அவன் உபவாசிக்கிறான், அவன் நல்லவனாக இருக்கிறான், அவன் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குது. அவனை பத்தியே சொல்லி கொண்டு இருக்கிறான், அவனை பத்தியே பெருமையை பாடிக்கொண்டே இருக்கிறான். இன்னொருத்தன் ஆயக்காரன் இருக்கிறான், அவன் இந்த தேவனை கூட நோக்கி பார்க்க துணியாம அவன் சொல்றான், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்றான். அவன் பாவி என்பதை அவன் புரிந்து கொண்டது அந்த இடத்துல அல்ல, அந்த பாவியின் மேலையும் ஒருவர் கிருபையா இருக்கிறார் என்பதை அந்த ஆயக்காரன் புரிந்து கொண்டான். பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த ஆயக்காரன் என்னவாக்கப்படுகிறான், நீதிமான் ஆக்கப்படுகிறவனாக இருக்கிறான். நீங்க வேதத்தை படிக்கிறதாலும் அல்லது நீங்க ஆலயத்திற்கு போனாலும் அல்லது ஜெபத்துல உங்களுடைய நேரத்தை கொடுத்தாலும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதற்காக தான் நீங்க அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கீங்க. அப்போ இந்த தேவனை அறிவது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. வசனம் 91 சங்கீதம் 14 வசனம் சொல்லுது, என் நாமத்தை அவன் அறிந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இந்த தேவனை யாரெல்லாம் அறிகிறார்களோ அவர்களெல்லாம் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த இடத்துல நீங்க போன பிறகு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த தேவன் தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் என்று நீங்க சொல்லுகிறவர்களாக இருப்பீங்க. அப்போ இந்த தேவனை அறிவதற்காக உங்களுடைய நேரத்தை என்ன பண்ணுங்க, கட்டாயமாக கொடுங்க. ஆலயத்துக்கு போங்க, வேதத்தை வாசிங்க, ஐக்கியங்கள்ல கலந்து கொள்ளுங்க. இந்த தேவனை எவ்வளவு அறிய முடியுமோ என்ன பண்ணுங்க, அவ்வளவாக இந்த தேவனை அறிந்து கொள்ளுங்க. நிச்சயம் அவர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார். அதே போல அவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் செய்வார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா இதை மற்றவர்களோடும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.